Hi guys, welcome to another episode of Saturday Wala. So let's start. நான் வந்து ஸ்விக்கியில் ஒரு 4 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எனக்கே வந்து கணக்கு போட்டு பார்க்கும்போது வாரம் 4000 ரூபா வந்து ஷார்ட் ஆகுது. அதில் தான் எங்கள் பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவு, வண்டி செலவு எல்லாமே இன்க்ளூடிங். இதை நம்பி கமிட்மெண்ட் வச்சுட்டு இருக்கோம். இதனால் வந்து கமிட்மெண்ட் குறையுது. இதனால் எல்லாமே ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கு. நான் ஒரு பத்திரிகையாளர், எழுத்தாளரும் கூட, ஒரு யூடியூப் சேனல் நிறுவனரும் கூட. ஃப்ரீலான்ஸாக நிறைய இதழ்களுக்கு எழுதிட்டுருக்கேன். ஒரு மாதம் 30,000 ரூபா சம்பாதிக்கிறேன். இந்த சம்பளம் எனக்கு போதாது. எனக்கு மாதம் 2 லட்சம் வேணும் சம்பாதிக்கணும் ஒரு மிகப்பெரிய ஆர்வம். எதிர்காலத்தில் செய்யணும்னு நான் நம்புகிறேன். நான் ஒரு ஸ்டண்ட்ரு. எனக்கு ஸ்டண்ட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால வந்து நான் ஸ்டண்ட்டை ஃபுல்லாமே எடுத்து எனக்கு என் கூட இருக்க எல்லா பசங்களுக்கும் நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். இது மூலமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு மந்த்லி ஒரு 25,000 30K வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணுறேன். பெருசாக நான் எதுவும் பண்ணல, இன்னும் நிறைய சாதிக்கணுன்ற ஆசை நிறையவே இருக்குது. டெலிவரி வேலை தான் ப்ரோ. ஒரு 20,000 ரூபா அந்த மாதிரி தான் ப்ரோ. ப்ரோ நம்மளுக்கு எந்த ஃபேஷனும் இல்லை ப்ரோ. இந்த வேலையே நம்மளுக்கு போதும் ப்ரோ. இந்த வேலையாக இருந்தாலே போதும். கட்சி வரைக்கும் அவ்வளோதான். கார் பார்க்கிங்கில் வேலை பார்க்குறேன். சரிக்கா, மந்த்லி எவ்வளோக்கு ஏர்ன் பண்ணுறீங்க? மந்த்லி 12,000. இப்போ நீங்கள் இந்த பொசிஷனில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா, இல்லை இன்னும் நிறைய எதிர்பார்க்குறீங்களா? அதாவது என்னோடய வேலை வந்து மார்க்கெட்டிங் வேலை தான் நான் பார்த்துட்டு இருந்தது. சரி. இப்போ தரிசையில் எங்கள் ஃப்ரெண்டு மூலயமா இந்த வேலைக்கு நான் வந்தேன். இருந்தாலும் நம்ம வீட்டை ஒழுங்காக பார்க்க முடியல, குடும்பத்தை கவனிக்க முடியல, பசங்களை கவனிக்க முடியல. நம்ம சொந்த பிஸ்னஸ் பண்ணால் வீட்டையும் பார்த்துக்கலாம், பிஸ்னஸையும் பார்த்துக்கலாம். அதனால் சொந்த ஓனாக எதுனா பண்ணலாம், நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச வேலையிலே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நான் ஒரு இன்வெர்டர் சர்வீஸ் சென்டரில் ஒர்க் பண்ணுறேன். மந்த்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க? 15 வருது. ஓகே. அதுவும் வந்து 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். 7 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு இந்த 15. பொசிஷனில் நீங்கள் இருக்கிறீங்களா, சாட்டிஸ்ஃபைடாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை ப்ரோ, சும்மா காலிலேருந்து நைட் வரைக்கும் சுற்றணும், பைக்கில் சுற்றிட்டே இருக்கணும், பெட்ரோலு, அது ஃபேமிலி அதெல்லாம் பார்க்கவே முடியாது. மேரேஜ் ஆச்சுன்னா எனக்கு இன்னும் 25 வேணும். அந்த பொசிஷன் இருந்தால் தான் நம்மள மாதிரி ஆளுங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ப்ரோ கேஸ் டெலிவரி பண்ணுறேன். மந்த்லி எவ்வளோ நான் ஏர்ன் பண்ணுறேன்? 5,000 ரூபா. ஓகேண்ணா. இப்போது இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுறீங்க? நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். நல்ல வேலைக்காக போகலாம். வேறு எல்லாம் குடும்ப கஷ்டத்தில் வந்து மாட்டி தான் அந்த வேலை வரும். இப்போ மெடிக்கல் பொசிஷனில் இருக்கேன். ஓகே. நான் மந்த்லி எவ்வளோ நான் ஏர்ன் பண்ணுறேன்? நான் மந்த்லி பார்த்தீங்கன்னா 20,000 நான் ரன் பண்ணிட்டு. ஓகேண்ணா. இந்த பொசிஷனில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறீங்களா இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த இதில் நான் இருக்கேன். நான் இப்போது மார்க்கெட்டிங் சேல்ஸில் இருக்கேன். ஏர்டெல், எக்ஸ்ட்ரீம் ஃபைபர், இன்டர்நெட். மந்த்லி எவ்வளோ நான் ஏர்ன் பண்ணுறீங்க? மந்த்லி வந்து 22, 27, 28 அது மாதிரி வரும். ஓகேண்ணா. இப்போ நீங்கள் இந்த தொழிலில் வந்து உங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா? நான் ஒரு 15 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் கொஞ்சம் காம்பேக்டாக தான் போய்ட்டுருக்கேன். அதனால் வண்டி வச்சு ஓனராக இருக்கேன் ப்ரோ. இந்த வண்டிக்கு நான் தான் ஓனர். ஸோ மந்த்லி எவ்வளோ ப்ரோ ஏர்ன் பண்ணுறீங்க? ஒரு 40,000 ரூபா வரும் ப்ரோ. இந்த பொசிஷன் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறீங்களா, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதான் ப்ரோ, இப்போ சாட்டிஸ்ஃபைடு தான் இருக்குது. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் நிறைய வேலைக்கு போயிட்டு ஒரு எந்த வேலையும் செட் ஆகலை. அதெல்லாம் நானாக எடுத்த டிசிஷன், யார்கிட்டையும் கேட்கல. அந்தமாரி நம்ம ஒரு தொழில் எடுக்க போகிறோம்னா அது வந்து இன்னொருத்தங்கிட்ட ஃபஸ்ட் கேளுங்க. அதில் யார் நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்டு எடுங்க, ஈஸியாக இருக்கும். சென்ட்ரிங் வேலை செய்யணா. மாதம் எவ்வளோ வருமானம்? மாதம் வேலையை பொறுத்துண்ணா 25,000 கிடைக்கும், 30,000 கிடைக்கும், அந்த மாதிரிண்ணா. இருக்கிற தொழிலில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா? இருக்குண்ணா. நான் டிராஃபிக் சிக்னலில் டெக்னீஷியன் ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே சார். மந்த்லி எவ்வளோ பேர் ஏர்ன் பண்ணுறீங்க? 50K. ஓகே சார். இதெல்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு டிஜே ஆகணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே சார். அதுக்கான இதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஆம் டிரைவர். ஓகே. நான் மந்த்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க? மந்த்லி ஒரு 27. ஓகேண்ணா. இப்போ இந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கிறீங்களா, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா, எப்படி? நிம்மதியாக இருக்கேன், கரெக்டாக வண்டி ஓட்டுறேன். ஆண்ட முடித்தில் எல்லாம் நல்லபடியாக போய்ட்டுருக்கு. ஓகேண்ணா. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுறீங்க? என்ன மாதிரி அட்வைஸ்லாம்? நோ ட்ரிங்கிங், குடிக்காமல் கொள்ளாமல் வண்டி ஓட்டுங்க, நல்லா இருங்க. அவ்வளோ. I'm a mechanical engineer. Currently not job. Searching for a new job. If you get a job, what will your salary range? 25,000. Government கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக வச்சுருக்கணும். லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு சர்ச் பண்ணியிருக்கீங்க இருக்குது. நேற்று காலி கட்டின ட்ரெயின் ஏற்றி இன்னைக்கு ஜாபு பார்க்க வந்திருக்கீங்க. ஒன்றும் ரெடி ஆகலை. ஃபுல்லாக மைண்ட் ஃபுல் டென்ஷனாக ரிலாக்ஸ் பண்ண பீச்சுக்கு வந்திருக்கு.
கார்டனில் கிளீனு குப்பை எடுக்கிறது செய்கிறோம்ப்பா. மாதம் எவ்வளோக்கு வருமானம்? மாதம் ஒரு 7500 வரும். என்ன பண்ணுறது, இல்லாத குடும்பத்துக்கு யாருமே இல்லை, எங்கள் வீட்டுக்காரரும் இல்லை. நான் வந்து வேலை செஞ்சால் தான் எனக்கு சோறு. பொண்ணுங்க 2 இருந்துச்சு, அது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. நான் பாட்டுக்கு ஏதாவது கை கஷ்டத்தை வச்சுன்னு சாப்பிட்டுன்னு இருக்கிறேன்ப்பா. मैं डिजिटल मार्केटिंग स्पेशलिस्ट हूँ टेक व्हील में. 1 महीने के लिए हमको अराउंड 18,000 मिलता है. जो काम अभी क्या कर रहे हैं ना, अभी उसका खुश है क्या भैया? जी बिल्कुल खुश हूँ. बहुत अच्छा लगता है लोगों को जो है मार्केटिंग के थ्रू सबको एक्सप्लेन करने में, सबको मिलने में, बहुत सारे लोग से इंटरेक्ट करने में. So I'm being as a head of business development. ஸோ இப்போ மந்த்லி எவ்வளோ பேர் நீங்கள் earn பண்ணுறீங்க? So nearly 40K. ஸோ நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ ஆக்சுவலி கரண்ட் பொசிஷன் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஐ வில் பி வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் த பொசிஷன். ஓகே, பிகாஸ் ஐ டோன்ட் லைக் டு பி அன் இன்டு MNCs. Okay, because I have an offers in MNCs also, but I don't like to be in MNCs. So the reason I'll be choosing a base of companies. Like development from the beginning லேருந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரீச்காக. ஸோ the reason I'm very very satisfied with the position what I am being and what is the salary what I'm getting also I'm let's satisfied. வியாபாரம் பண்ணுறோம்ப்பா. மாதம் எவ்வளோ வருமானம்? மாதன்றது எங்களுக்கு இல்லை, தினைக்கே ஒரு அளவுக்கு ஒரு 500 600 அப்படி வியாபாரம் பண்ணுவோம். அது எங்கள் சாப்பாடு செலவுக்கு அதை வச்சு பார்த்துப்போம். பானிபூரி கடை வச்சுருக்கேன் சார். சரி, மாதம் எவ்வளோ வருமானம் வரும்? அது நம்ம ஜனத்தொகை இங்கே வர்றதை பொறுத்து இப்போதைக்கு கம்மி. ஏன்னா இப்போ கிளைமேட்டு சரி கிடையாது. அப்ராக்ஸாக எவ்வளோ வரும் மாதம்? அப்போ மினிமம் நமக்கு கிடைக்கணும், மினிமம் ஒரு 10 ரூபா 15 ரூபா சம்பளம் மாதிரி எடுக்கலாம். ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்போ இந்த தொழில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுண்ணா? பரவாயில்ல சார், என்னோட ரிட்டையர்டான இதில் வந்து எனக்கு வந்து இது ஓகே. நான் பழக்கல வேலை செய்கிறேன். மாதம் எவ்வளோ வருமானம்? ஒரு நாளைக்கு 500ரூவாண்ணா, மாதம் 15,000. இந்த தொழிலில் நீங்கள் இருக்கீங்க, சாட்டிஸ்ஃபைடா? ஆமாண்ணா. मैं स्प्रिंग पोटैटो में काम करता है. ठीक है ठीक है. एक महीने के लिए आपको कितने मिल रहे पैसा? मेरे को 1 महीने का 15,000 रुपया. ठीक है. जो काम अभी आप कर रहे हैं ना, उसमें आप खुश है नहीं खुश है? नहीं वो कुछ नहीं. சரி பிரதர், சரி. இப்போது இங்கே நீங்கள் தொழில் பண்ணுறீங்களா, உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ பிரதர் earn பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா ஓகே பிரதர். வீக்கெண்டே 10 ரூபா பார்க்கலாம். இப்போ நீங்கள் தொழில் இருக்கிறது உங்களுக்கு சாட்டிஸ்फाइडाக இருக்குங்களா? मछली कड़ा काम करेगा. ठीक है. 1 महीने के लिए कितने मिल रहे पैसे आपको? 1 महीना के 15,000 मिलेगा. ठीक है. अभी जो काम अभी कर रहे हैं ना यहाँ पर, उसमें क्या खुश है नहीं खुश है आप? खुशी. ठीक है. तब मैं टेक्नीशियन का काम करता हूँ AC. 1 महीने पर आपको कितने मिल रहे पैसा? 1 महीने में मुझे 30,000 हो जाता है. उसका काम करता हूँ ना, कंपनी है तो 20-25 इस तरह का कंपनी. ठीक है यार, ठीक है यार. हुंडाई कंपनीला வேலை பார்க்குறேன். மந்த்லி எவ்வளோ பேர் earn பண்ணுறீங்க? நான் 18,000 வாங்குறேன். இந்த பொசிஷன் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா? நான் ஹேப்பியாக ஃபீல் பண்ணுறேன். சரி. வாட்ச்மேன். சரி. மந்த்லி எவ்வளோ earn பண்ணுறீங்க? காலையில் 7 மணி வந்து சாயந்தரம் 7 மணிக்கு போகிறேன். 5,000 ரூபா சம்பளம். ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுற தொழில் தான் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆயிடுச்சு. மாதம் வருமானம்னு மாதம் 10 நாள் வியாபாரம் இருக்கும், 10 நாள் சும்மா தான் இருக்கணும். ஒரு 50,000 60,000 சம்பாதிக்கணும். நான் ஃப்ரேம் கல் ஆல்சோ. சரி. மந்த்லி எவ்வளோ பேர் earn பண்ணுறீங்க? வந்து 14,500. இப்போ இருக்க இந்த பொசிஷன் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா? இருக்கேன். கம்பெனி எம்ப்ளாய் 20. இருக்கிற அந்த பொசிஷனில் சாட்டிஸ்ஃபைட் இறங்கலாம், கொஞ்சம் ஹாப்பி.